வணக்கம் மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஓகே காய்ஸ், இன்னைக்கு நாம என்ன ரீடிங் பார்க்க போறோம் அப்படின்னா பிப்ரவரி மந்த்க்கான மந்த்லி ரீடிங் தான் பார்க்க போறோம். அதே மாதிரி இந்த மந்த் வந்து லவ்வர்ஸ் டே வரப்போகுது. ஸோ நிறைய பேருக்கு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். அதே மாதிரி சிங்கிளாக இருக்கிறவங்களுக்கு ஃபீல் பண்ணாதீங்க கைஸ், கண்டிப்பாக உங்களோட பார்ட்னர் இந்த இயர் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. ஓகே, வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். இந்த மந்த் உங்களுக்கு யூனிவர்ஸ் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, என்ன மெசேஜ் கைடன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஃபைல் நம்பர் 1 வந்து இந்த கியூட்டான அவுல். ஃபைல் நம்பர் 2 வந்து இந்த ஸ்டோன். அண்ட் ஃபைல் நம்பர் 3 வந்து இந்த டவர். உங்களோட பைல் எது அப்படின்றத நீங்கள் பொறுமையாக சூஸ் பண்ணுங்கள். உங்கள் பைலை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பைலுக்கான டைம் ஸ்டாம்பை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போய் பார்த்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னாலும் நீங்கள் என்ன டேரெக்டாக இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் கைஸ். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே, பொறுமையாக சூஸ் பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க. ஏன்னா நீங்கள் அவசரப்படுறதுனால உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் மாறலாம், சரிங்களா? அதனால் பொறுமையாக உங்கள் பைலை சூஸ் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் உங்கள் பைலை சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஹலோ பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த அவுல் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கான ரீடிங் இதோ. வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். நிறைய பேருக்கு வந்து இந்த மந்த் கொஞ்சம் தூக்கம் இல்லாமல் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அது ஏன்றது தெரியல. பைல் நம்பர் 1க்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஓகே, பைல் நம்பர் 1, இந்த மந்த் உங்களுக்கு யூனிவர்ஸ் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத பார்த்துடலாம் வாங்க. ஓகே, நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறது, உங்களோட ஒர்க்லேயும் உங்களோட கோல்ஸ்லேயும் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பீங்க. என்னதான் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் அப்புறம் மற்றதெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருந்தாலும் சரி, உங்களோட பேஷன், உங்களோட ட்ரீம், உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இதெல்லாம் ஜாஸ்தியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி இந்த பைல் சூஸ் பண்ணவங்க வந்து சிங்கிளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னக்கா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க மேம், என்ன மேம் இப்படி சொல்கிறீங்க அப்படின்றது இல்லை. ஏன்னா எனக்கு இந்த மெசேஜஸ் எனக்கு வருது. உங்களுக்கு செட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் விட்டுருங்க. அதே மாதிரி நிறைய உங்களுக்கு தெளிவு கிடைக்கும், கிளியாரிட்டி, நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. அதே மாதிரி கைஸ், உங்களோட ஆன்சர்ஸ் வந்து லைட்டை விட டார்க்கில் தான் இருக்கும் அப்படின்றத யூனிவர்ஸ் எனக்கு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காண்டி கூட இந்த அவுல் வந்திருக்கலாம். ஏன்னா இது வந்து நைட் டைம் தானே எப்போவுமே இதுவாக இருக்கும். அதனால் இது இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் செட் ஆகுமான்னு தெரியல. உங்களோட ஆன்சர்ஸ் எல்லாமே டார்க்கில் தான் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே, நம்பர் 1க்கு வந்து ஒரு சில விஷயங்கள் நீங்கள் எனக்கு ஏதோ நீங்கள் சம்திங் ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு மெசேஜ் வருது கைஸ். அது ஏன்றது எனக்கு தெரியல. ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எனக்கு வருது. எஸ், உங்களுக்கு அந்த ஆன்சர் தெரிஞ்சாலும் சரி, நீங்கள் அது அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க. ஓகே, இந்த மந்த் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஆக்சுவலி நம்ம இந்த மந்த்க்கான ரீடிங் தான் பார்க்குறோம். ஸோ இந்த மந்த் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். சில பேருக்கு சில உண்மைகள் தெரிய வரலாம். எப்படி சொல்கிறது, உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரியான உண்மைகளாக கூட இது இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இதனால் நீங்கள் எமோஷன் ஆகக்கூடாது. இன்னொரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா இது வந்து உங்களை ஏதாவது ஒரு மூலியமாக கஷ்டப்படுத்தும். அதே மாதிரி நீங்கள் ஒரு சில விஷயம் எல்லாம் கைஸ், இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்ல நினைக்கிறேன். உங்களோட லைஃப்பில் இல்லை உங்களோட பர்சனல் லைஃப்பில் நீங்கள் எவ்வளோதான் பிஸியாக இருந்தாலும் சரி,
ஒரு சில விஷயங்கள் உங்க லைஃப்ல நடக்கிறத நீங்க கொஞ்சம் கேர் பண்ணிக்கணும். அது ஏன்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதே மாதிரி ஒரு விஷயத்துக்கு நீங்க ரொம்ப வெயிட் பண்றீங்க, அது பண்ண வேண்டாம் அப்படின்றத யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்றாங்க. கார்ட்ஸ் வந்து உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் விசிபிளா வைக்கிறதுக்கு காட்டுறேன் கைஸ். ஏன்னா லாஸ்ட் ரீடிங்ல வந்து கார்ட்ஸ் எனக்கு சரியா தெரியலன்ற மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலி என்னால அட்ஜஸ்ட் பண்ண முடிஞ்ச அளவுக்கு தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியுது, சரிங்களா? ஸோ ஒரு சில பேருக்கு வந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்க போகுது. பைல் நம்பர் 1, இந்த மந்த் வந்து ஒரு சில விஷயங்கள்ல இருந்து நீங்க வெளியே வர போறீங்க. உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை நீங்க கரெக்டா நான் சொன்ன மாதிரி உங்களோட ஜாப் கரியர்ல வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ண போறீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் உங்களோட ஜாப் கரியரை பத்தி நாம பார்க்கலாம். எனக்கு இங்க 2 விதமா காட்டுறாங்க கைஸ். ஒரு சில பேருக்கு வந்து நீங்க வேலை பார்க்குற இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்றத எனக்கு கொஞ்சம் தெளிவா காட்டுறாங்க. உங்களால இந்த பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ண முடியல. உங்களோட ஹையர் ஆஃபீஸர்ஸ் வந்து உங்களை ஏதோ ஒரு இதுல கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி நீங்க உங்களோட ஜாப்ல சரியா ஃபோக்கஸ் பண்றது இல்லை. ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு நீங்க அதே நினைச்சு அந்த எனர்ஜியை தான் ஹீல் பண்ணிட்டு இருக்கீங்க கைஸ். நீங்க வந்து உங்களோட ஜாப்ல ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது முக்கியம். ஏன்னா இதனால வந்து உங்களோட ஜாப் கூட நீங்க இழக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா மைண்ட் வந்து உங்களுக்கு ஸ்டேபிளா இல்லை. ஓகே, இந்த ஒரு விஷயத்த மட்டும் யூனிவர்ஸ் சொல்றாங்க கைஸ். நீங்க வந்து எப்பவுமே யூனிவர்ஸால ப்ரொடெக்டடா தான் இருக்கீங்க. அப்புறம் ஒரு சில பேருக்கு வந்து உங்களோட கூட ஒர்க் பண்றவங்களா இருக்கட்டும், இல்லை யாரோ ஒரு பர்சன் உங்களுக்கு நீங்க இந்த கம்பெனில இருக்கீங்க, நீங்க இன்னொரு கம்பெனிக்கு மாறலாம்ல அப்படின்ற மாதிரியான ஒரு இது உங்களுக்கு சொன்னாலோ, அப்படி இல்லை அப்படின்னா உங்களை வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் ஏற்றி விடுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பண்ணாலும் தயவு செஞ்சு அவங்க சொல்ற பேச்சு கேட்காதீங்க. இதனால உங்களோட ஜாப் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல மேம் நான் வந்து ஜாப்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு இந்த மந்த் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும். ஓகேவா கைஸ்? ஒரு சில பேருக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். இந்த கம்பெனில இருக்கலாமா, அந்த கம்பெனிக்கு மாறலாமா, இப்போதைக்கு நீங்க இங்கேயே இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது, சரிங்களா கைஸ்? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஸ்டடீஸை பத்தி பார்க்கலாம். கைஸ், எனக்கு நீங்க வந்து ரிலேஷன்ஷிப்னால உங்களோட லைஃபே நீங்க கெடுத்துக்க கூடாது. பைல் நம்பர் 1, நான் இதை வந்து முக்கியமா சொல்லுவேன். சில பேர் வந்து பிரேக்கப் ஆயிருப்பீங்க, சில பேர் வந்து நோ கான்டாக்ட்ல இருப்பீங்க. அந்த பர்சன் பேசணும், அது வரைக்கும் என்னால படிக்க முடியாது, என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, இப்படி இருக்கீங்க. நீங்க இப்படி இருக்கவே கூடாது கைஸ். நீங்க இப்படி இருக்க உங்களோட அப்கமிங் ஃபியூச்சரா இருக்கட்டும், அதே மாதிரி உங்களோட கோல்ஸா இருக்கட்டும், சீக்கிரம் வந்து என்ன சொல்றது, உங்களால அச்சீவ் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க உங்களோட கோலுக்கு பக்கத்துல வந்துட்டீங்க. நீங்க எதை அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சீங்களோ அதுக்கு பக்கத்துல வந்துட்டீங்க. ஆனா நீங்க வந்து இந்த டைம்ல நீங்க ஸ்டாப் பண்ணக்கூடாது. நீங்க இதை ஓவர் கம் பண்ணி வரணும். ஒரு சில பேருக்கு மணி இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு. எஸ், புரியுது. அதனால நீங்க வந்து படிக்காம இருக்க முடியாது. படிப்புன்றது எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இல்லைங்களா? அதனால நீங்க வந்து படிக்கணும், சரிங்களா? எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, உங்க படிப்பை வந்து எதுக்காகவும் விட்டு கொடுத்துறாதீங்க. ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டிபார்ட்மெண்ட்டா இருக்கட்டும், இல்லை நீங்க கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்கனாலும் சரி எடுத்திருக்கீங்க. இப்போ நீங்க பக்கத்துல வந்துட்டீங்க, ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஓகே மேம், நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு, ஆனால் எனக்கு கிடைக்கல. கைஸ், நீங்க பக்கத்துல வந்துட்டீங்க.
சில பேருக்கு இந்த இயர் கூட கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் நாம உங்க ரிலேஷன்ஷிப்பை பத்தி பார்க்கலாம். எஸ், நீங்க சில பேர் வந்து உங்களோட எக்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படின்னா, இல்ல என்னால வந்து நியூ ரிலேஷன்ஷிப்குள்ள போக முடியாது, எனக்கு இந்த பர்சன் தான் வேணும், இந்த பர்சனை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது. சில பேர் 2 years கூட நீங்க வெயிட் பண்ணலாம், அப் டு 3 years வரைக்கும் இந்த பர்சனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்க லைஃப்பை ஜாலியா தான் லீட் பண்ணி என்ஜாய் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா உங்களால தான் மூவ் ஆன் பண்ண முடியல. ரீசெண்டா தான் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் இந்த பர்சன் வந்து என்ன சொல்றது, பேசாம இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்திருக்கீங்க. ஆனா அவங்க மூவ் ஆன் பண்ணிட்டாங்கன்றது தெரியாம நீங்களும் இருந்திருக்கீங்க. கைஸ், நீங்க உங்க எக்ஸ் திரும்பி வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து வேண்டாம். இதுக்காண்டி நீங்க ஹீலிங்கோ இல்ல வேற ஏதாவது ப்ராசஸ் நீங்க பண்ணாலோ வேண்டாம். ஏன்னா இவங்க உங்க லைஃப்க்கு செட் ஆக மாட்டாங்க. மறுபடியும் நீங்க பிரச்சனையை தான் சந்திப்பீங்க. இந்த பர்சன்னால உங்களுக்கு பிரச்சனை தான் வரும், ஸ்ட்ரெஸ் தான் வரும். தயவு செய்து ரிலேஷன்ஷிப்ல நீங்க ஏதாவது ஒரு மேனிஃபெஸ்டேஷனோ எது பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் நிறைய ஆகுது, இந்த பர்சன் இப்படி, அதெல்லாம் நீங்க எதுவுமே யோசிக்க கூடாது. நீங்க நார்மலா எப்பயும் போல இருங்க. ஏன்னா இந்த மந்த் வந்து உங்க ரிலேஷன்ஷிப்ல சண்டை வரதுக்கான சான்சஸ் இருக்கு, நார்மலா இருக்க ரிலேஷன்ஷிப்பா இருந்தது அப்படின்னா. ஓகேவா கைஸ்? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம உங்களோட ஃபினான்ஷியல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபைனான்சஸ் இந்த மந்த் எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்கலாம். ஃபைல் நம்பர் 1, நீங்க நிறைய என்ன சொல்றது, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்க. ஒரு விஷயத்தினால உங்களோட லைஃபையே போட்டு கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க. கைஸ், இந்த மந்த் நீங்க கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் ஃபைனான்ஷியல் இஷ்யூஸ் இருக்கும். ஆனா உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. இப்போ என்ன சொல்றது, உங்களுக்கு இம்மீடியட்டா பணம் வேணும், ஒரு வாரத்துல உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்துடும். ஆனா இம்மீடியட்டா வேணும் எனக்கு, நான் எப்படி இது பண்றது, அரேஞ்ச் பண்றது, யார்கிட்ட கேட்கறது அப்படி நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் இருப்பாங்க. புரியுதுங்களா? நான் சொன்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மந்த் வந்து ஃபினான்ஷியலா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை உங்களுக்கு, நீங்க பாட்டுக்கு பார்க்கலாம். ஆனா கொஞ்சம் மனசு ரீதியாகவும் ப்ளஸ் ரிலேஷன்ஷிப்லேயும் தான் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். நீங்க அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, சரிங்களா? ரொம்ப அடிக்ட் ஆக வேண்டாம். ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், எந்த ஒரு பர்சனாவும் இருக்கட்டும், ரொம்ப அடிக்ட் ஆக வேண்டாம். அதே மாதிரி சிங்கிளா இருக்கிறவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கு யாராவது ப்ரப்போஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, ஃபைனலி உங்களோட ஹெல்த்தை பத்தி பார்த்துடலாம். கைஸ், ஒரு சில பேருக்கு வந்து ஹெட்ஏக்ஸ் இருக்கும் அண்ட் தூக்கம் இல்லாதனால பாடி பெயின் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ஒர்க் பண்ணுறது ரைட் தான், ஆனால் உங்களுக்குன்னு சொல்லி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இன்னும் முக்கியம் அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்கிறேன், சரிங்களா? ஏன்னா எவ்வளோதான் நீங்கள் ஒர்க் பண்ணாலும் சரி, உங்களுக்குன்னு சொல்லி நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க. இது ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்கிறாங்க. கொஞ்சம் நீங்கள் ரிலாக்ஸ் ஆகணும், கொஞ்சம் வெளியே எங்கேயாவது நீங்கள் போயிட்டு வரணும் அப்படின்றத சொல்கிறாங்க. வாவ், பைல் நம்பர் 1 உண்மையிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரீடிங்னே சொல்லலாம். உங்கள் ரீடிங் எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்தது. கைஸ், உங்களுக்கு வந்து ஒரு சில மெசேஜஸ் ஒரு சில பேருக்கு ரொம்ப பர்சனலாக கூட இருக்கலாம். அது ஏன்றது எனக்கு தெரியல. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்றது யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எந்த ஒரு விஷயம் முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சுட்டு முடிவு பண்ணுங்கள்.
ஓகே பயல் நம்பர் 1, ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரீடிங் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அதே மாதிரி பர்சனல் ரீடிங் வேணும்னா நீங்க என்ன டைரக்டா இன்ஸ்டாகிராம்ல கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா கைஸ்? ஓகே பயல் நம்பர் 1, நம்ம நெக்ஸ்ட் ரீடிங்ல சந்திக்கலாம். See you, டாடா, பை. ஹலோ பயல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த ஸ்டோன் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கான ரீடிங் இதோ வாங்க, நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். கைஸ், ஆக்சுவலி எனக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா, பயல் நம்பர் 2, நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை ஏதோ ஒரு பர்சன் கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறீங்க, யாரோ ஒருத்தவங்க கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறீங்க. அவங்கள மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு தைரியம் இருக்குது, ஆனால் மீட் பண்ண உடனே உங்களால் சொல்ல முடியல. மேபி உங்களுக்கு வந்து அந்த பர்சனை பிடிச்சிருக்கலாம், இல்லை நீங்கள் சாரி கேட்கணும்னு நினைக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் உங்களை வந்து ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு இந்த பர்சனை பற்றி. ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் ஏன் எனக்கு கிடச்சுன்றது தெரியல. பயல் நம்பர் 1 வந்து உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ பயல் நம்பர் 2, இந்த மந்த் உங்களுக்கு யூனிவர்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற சாரி கைஸ், யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத பற்றி பார்த்துடலாம் வாங்க. ஓகே, கைஸ், எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுது. நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்க. அதே மாதிரி தேவையில்லாத விஷயத்த எல்லாமே நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. தேவையில்லாத விஷயத்துக்கு அதையே நினச்சிக்கிட்டும் இருக்கீங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. என்ன சொல்கிறது, ஒரு சில நேரம் வந்து இது எல்லாருக்கும் இல்லை, ஸ்பெசிஃபிக்காக உங்ககிட்ட வந்து இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ உங்கள் கையில் காசு இருக்குது, சரிங்களா? உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் இருக்குது, அதே டைம் வந்து நீங்கள் ஃபீஸும் கட்டணும். இந்த ஸ்டேஜில் இருக்கீங்க. நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஃபீஸுக்கு நீங்கள் இது பண்ணாமல் நீங்கள் ஃபுட்க்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. புரியுதுங்களா? ஓகே, ஃபீஸ் தானே நம்ம கட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரியானதில் ஒரு நிமிஷத்தில் வந்து நீங்கள் அப்படியே டக்குன்னு மனசு மாறிடுறீங்க. ரொம்ப என்ன சொல்கிறது, காசு விஷயத்தில் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நீங்கள் இன்னும் ஃபோக்கஸ்டாக இருக்கணும் கைஸ். பணம் விஷயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக எடுத்துக்க கூடாது, இன்னும் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஓகே, ஃபைல் நம்பர் 2, அதே மாதிரி உங்கள் குரூப்பில் வந்து ஒரு பர்சன் இருப்பாங்க. எப்போவுமே வந்து உங்களுக்கு பிரச்சனைனா மட்டும் உங்கள் பக்கத்தில் வந்து நிற்பாங்க. அவங்களாலே கூட உங்களுக்கு பிரச்சனை வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ பார்த்து இருந்துக்கோங்க. என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு சில பேர் பயல் நம்பர் 1 பார்த்தவங்க கூட பயல் நம்பர் 2 கண்டினியூவாக பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்குள்ள ஒரு புது ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ண போகிறீங்க கைஸ். இல்லை உங்களுக்கு வந்து ஏதாவது இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, ஆனால் அது சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் வேறு ஏதோ ஒரு ஸ்கில் படிச்சிருக்கீங்க, அதை பற்றி நீங்கள் வேறு ஏதாவது ஒரு புது விஷயமா நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் பண்ணலாம். அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். ஆனால் இமீடியட்டாக கிடைக்காது. உங்களுக்கு வந்து அதை நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு கொண்டு போகிறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். சக்ஸஸ் வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் நினைக்கிற அளவுக்கு வந்து ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆவீங்க. ஆனால் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அது ஒரு பயம், இல்லை நமக்கு இது செட் ஆகாது அப்படின்ற அந்த ஒரு பயம். நீங்கள் கரெக்டாக லீட் பண்ணி கொண்டு போயிடுவீங்களா? நிறைய பேர் வந்து இல்லை ஒன்னால முடியாது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்பவும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் உங்களோட ஜாப் கரியரை பற்றி பார்த்துடலாம். கைஸ், நீங்கள் வந்து ஜாப் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மந்த் உங்களுக்கு ஜாப் கிடச்சிரும். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஜாப்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ஜாப் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஓன் பிஸ்னஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் பணம் விஷயத்தில் கொஞ்சம் பார்த்து
இருக்கணும். சரிங்களா? பணம் வந்து சில்லற தரப்போ இந்த மாதிரி டைம்ல நீங்க கொஞ்சம் பார்த்து தர வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க வந்து இதுல உங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நீங்க உங்களோட பிசினஸ்ல இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இப்போ நீங்க இந்த கம்பெனில இருந்து வேற கம்பெனி மாறுறதுக்கோ அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட லொக்கேஷனை மாற்றணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. சரிங்களா கைஸ்? இப்போதைக்கு வேண்டாம். இந்த மந்த்ல வந்து உங்களுக்கு வர வேண்டிய பணம் யார்கிட்டயாவது நீங்க கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அது வந்து உங்ககிட்ட சீக்கிரம் வந்துடும். சரிங்களா? ஆனா என்ன அவங்க கொஞ்சம் கொஞ்சமா தர மாதிரி தான் இருப்பாங்க. ஓகேவா கைஸ்? மொத்தமா அவங்க தரமாட்டாங்க. உங்ககிட்ட இருந்து மொத்தமா வாங்கியிருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா தர மாதிரி தான் இருப்பாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் உங்களோட ஸ்டடீஸை பத்தி பார்க்கலாம். ஓகே, ஆன்லைன் கோர்ஸ் ஏதாவது படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இல்லை படிக்கணும், இந்த ஆன்லைன் கோர்ஸ் வந்திருக்கு எனக்கு செட் ஆகுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக அந்த கோர்ஸ் படிக்கலாம். எது ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, மேனிஃபெஸ்டேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை டேரோ ரீடிங்காக இருந்தாலும் சரி, ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுக்கோங்க கைஸ். உங்களுக்கு அது செட் ஆகுமா அப்படின்றத யோசிச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் படிக்கலாம் அப்படின்றது யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. ரொம்ப நாள் நீங்கள் ஆசைப்பட்டுட்டு இருந்த கோர்ஸ்ன்னு கூட சொல்கிறாங்க. நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கீங்க இந்த கோர்ஸ் நமக்கு கிடைக்கும், இப்போ கிடைச்சிருக்கு, எங்க ஜாயின் பண்ணலாமா வேண்டாமா, செட் ஆகுமா செட் ஆகாதா, உங்களுக்கு என்ன சொல்றது பிடிச்சிருக்கு, விடவும் மனசு இல்ல, ஜாயின் பண்ணவும் பயமா இருக்கு அப்படின்ற அந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க. தாராளமா நீங்க ஜாயின் பண்ணலாம். ஓகேவா கைஸ்? ஆன்லைன் கோர்ஸா இருந்துச்சு அப்படின்னா. ஸ்டடீஸ்ல இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் வேணும் பைல் நம்பர் 2. ஏன்னா நீங்க வந்து கவனம் செதறீங்க. ஒரு சில விஷயம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அதனால நீங்கள் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு மற்றதை விட்டுறாதீங்க. எனக்கு வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி குரூப் எனக்கு காட்டுறாங்க, இல்லை அது ரிலேட்டடாக நீங்கள் படிக்கலாம். ஓகேவா கைஸ்? நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆவீங்க. ஓகே, நெக்ஸ்ட் மணியை பற்றி பார்க்கலாம். ஃபைனான்சஸ் இந்த மந்த் இப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். கைஸ், நீங்கள் ஏதாவது ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணணும், ட்ரேடிங்லேயோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயோ இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட கேளுங்க. கேட்காம எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரப்பட்டு பணத்தை இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. சரிங்களா? உங்களோட பணத்தை வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். மற்றபடி இல்லை மேம் நான் இன்வெஸ்ட் பண்ணல, என்னோட ஜாப்ல இருந்து இல்லை என்னோட பில்ஸை பே பண்றதுக்கான அமௌண்ட் எனக்கு வந்துருமா? கண்டிப்பா வந்துடும். நீங்க பயப்படவே வேண்டாம். அதே மாதிரி கவர்மெண்ட்ல இருந்து கூட சில ஸ்கீம்னால கூட உங்களுக்கு பணம் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஒரு சில பேருக்கு நீங்க எதுக்காவது அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த மந்த்ல வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஓகே நான் இந்த மந்த் நான் மேனேஜ் பண்ணிடுவேன்ப்பா அந்த மாதிரி நீங்க வந்து இருப்பீங்க. ஓகே, கொஞ்சம் நிறையவே செலவு பண்ணுவீங்க கைஸ். உங்களுக்குன்னு சொல்லி நீங்க நிறைய செலவு பண்ணுவீங்க. அதே மாதிரி கொஞ்சம் என்ன சொல்றது ஃபேமிலிக்காகவும் கொஞ்சம் நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி வரும். ஏதாவது ஃபெஸ்டிவல்க்கோ இல்லை ஏதாவது ஃபங்க்ஷனுக்கோ நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி வரும். ஃபேமிலியை பார்க்க ட்ராவல் பண்ணுற மாதிரியும் இருப்பீங்க கைஸ். ஓகே, நெக்ஸ்ட் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை பற்றி பார்க்கலாம் பைல் நம்பர் 2க்கு.
ஓகே, சில பேர் வந்து இல்லை மேம் நான் ரிலேஷன்ஷிப்ல இல்லை நான் சிங்கிளாக தான் இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு அது நீங்கள் வந்து உங்களோட நேட்டிவ்க்கோ அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு இதில் ட்ராவலில் உங்களோட பார்ட்னரை மீட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேவா கைஸ், உங்கள் பார்ட்னரை நீங்கள் கண்டிப்பாக மீட் பண்ணுவீங்க, நிறையவே இருக்குது சான்சஸ். ஓகே, இப்போ உங்களுக்கு கார்ட்ஸ் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நிறையவே இருக்குது சான்சஸ். ஏன்னா இந்த பர்சன் அந்த டைமில் தான் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. இல்லை மேம் நான் ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கேன், எனக்கும் என் பர்சனுக்கும் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு இருக்கீங்களா? இந்த மந்தில் கொஞ்சம் சார்ட் அவுட் ஆகிடும் கைஸ், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் வரும், அப்புறம் அவங்களே ஆட்டோமேட்டிக்காக வந்து பேசுவாங்க. தயவு செஞ்சு உங்கள் ரிலேஷன்ஷிப்பை பற்றி தேர்ட் பர்சன் கிட்ட ஷேர் பண்ணாதீங்க, ஏன்னா உங்கள் பர்சனுக்கு அது பிடிக்காது. தயவு செஞ்சு நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க, அதனாலேயே கூட உங்கள் 2 பேருக்குள்ள சண்டை வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, ஃபைனலி உங்களோட ஹெல்த்தை பற்றி பார்த்துடலாம். ஃபைல் நம்பர் 2. கைஸ், உங்கள் மெடிசன்ஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக எடுத்துக்கணும். ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் வந்து நீங்கள் சாப்பிட்றத கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க, சரிங்களா? என்ன சொல்கிறது, யோசிங்க உங்களுக்கு இது செட் ஆகுமா அப்படின்ற மாதிரி. ஏன்னா உங்களுக்கு ஒரு சில சாப்பாட்டில் வந்து அலர்ஜிஸ் இருக்கிற மாதிரி எனக்கு காட்டுறாங்க. அதே மாதிரி நீங்கள் டாக்டரை போய் பார்த்துட்டு வர்றது ரொம்ப நல்லது அப்படின்றத எனக்கு யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. ஏன்றது தெரியல, நீங்கள் போய் உடனே பார்க்க வேண்டியது உங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, சரிங்களா கைஸ்? ஏன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு இதில் வந்து உங்கள் பாடியில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் உடனே போய் பார்த்துட்டு வந்துடுங்க. உங்களுக்கு ஏதாவது பெயின் ஏதாவது உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு டக்குன்னு கிளம்புங்க, லேட் பண்ண வேண்டாம். ஓகேவா கைஸ்? ஓகே, வாவ், ஃபைல் நம்பர் 2. உண்மையிலேயே எனக்கு உங்களோட ஃபைல் ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னோட ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் ரீடிங் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். அதே மாதிரி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன டேரெக்டாக இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா கைஸ்? ஓகே, ஃபைல் நம்பர் 2 நம்ம நெக்ஸ்ட் ரீடிங்கில் சந்திக்கலாம். See you, டாடா, பாய். ஹலோ, ஃபைல் நம்பர் 3. யாரெல்லாம் இந்த டவர் சூஸ் பண்ணீங்களோ அவங்களுக்கான ரீடிங் இது. வாங்க நாம ரீடிங்குள்ளே போகலாம். ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஃபைல். இந்த மந்த் உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் யூனிவர்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத பார்த்துடலாம் வாங்க. ஓகே, நிறைய பேருக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு சில விஷயங்களை ஆப்ஷன்ஸில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸும் இந்த மந்த் இருக்குது. வாவ், நம்மளே ஒரு சூப்பர் ஸ்டார்ட் தான். என்னன்றதை பார்த்துடலாம். கைஸ், ஒரு சில விஷயத்தை வந்து நீங்கள் ரொம்பவும் கஷ்டப்பட்டு போராடிட்டே இருந்திருக்கீங்க. இப்போ உங்களுக்கு அதில் சக்ஸஸ் வரப்போகுது. நீங்கள் கவலைப்படாதீங்க, சக்ஸஸ் வரப்போகுது. ரொம்ப நீங்கள் ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு க்ரோத் உங்கள் லைஃப்பில் இருக்க போகுது. இந்த இயர் இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? இந்த மந்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஃபினான்ஷியலாக வந்து கொஞ்சம் பார்த்து நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி வரும். அதே மாதிரி ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸும் நிறைய இருக்குது.
புதுசாக ஏதாவது ஒரு சில விஷயங்கள் கற்றுக்கணும், ஆர்ட் ஆகட்டும், இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு கோர்ஸ் நீங்கள் கற்றுக்கணுன்னாலும் நீங்கள் கற்றுப்பீங்க. ஓகேவா கைஸ்? நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, உங்களோட எனர்ஜிஸை பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணிடுவீங்க. நெகட்டிவாக எதுவும் யோசிக்காமல் உங்கள் எனர்ஜியை நீங்கள் பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணிடுவீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு உங்களோட ஜாப் கரியரை பற்றி பார்த்துடலாம். கைஸ், நீங்கள் உங்கள் ஜாப்பில் எதையாவது மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இதில் ஏதோ ஒரு விஷயத்த மிஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. ஒன்று, நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட் மிஸ் பண்ணலாம், அவங்க வந்து மாறி போயிருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்த பர்சன் நீங்கள் ஒர்க் பண்ண பிளேஸில் அவங்கள நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்றது எனக்கு நல்லா தெரியுது. இந்த இடத்துல எனக்கு காட்டுறாங்க. ஏன் இந்த இன்ஃபர்மேஷன் வந்தது அப்படின்றது தெரியல. கைஸ், இந்த பர்சன் மறுபடியும் நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸ்க்கே வரணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி ஆக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் டக்குன்னு மாறிட வேண்டாம், சரிங்களா? நீங்கள் இங்கேயே இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உங்கள் ஜாப்லலாம் எந்த பிரச்சனையும் இல்லை கைஸ். நீங்கள் நார்மலாக அது பாட்டுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை. ஆனால் என்ன, நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல இருமனசாக இருக்குது, இல்லை இங்கே ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் பண்ண வேண்டாம். இதை வந்து யூனிவர்ஸ் உங்ககிட்ட சொல்கிறாங்க, இல்லை இது பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ட்டு அந்த மைண்ட் வந்தது அப்படின்னா தயவு செஞ்சு அந்த விஷயத்த பண்ணாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் உங்களோட ஸ்டடீஸை பற்றி கேட்கலாம். ஓகே, உங்களோட ஸ்டடீஸ்க்கு நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, ஆனால் உங்களோட ஹெல்த்துக்கு நீங்கள் கொடுக்கறதில்ல. ஓகே, இப்போ சாப்பிட்டுக்கலாம், இல்லை அப்புறம் சாப்பிட்டுக்கலாம், இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டடீஸ்லையுமே கொஞ்சம் கவனம் செதறுது. தயவு செஞ்சு நல்லா படிங்க. இது கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக இருக்கட்டும், எதுனாலும் இருக்கட்டும், உங்களோட ஃப்யூச்சர், சரிங்களா? இதில் வந்து உங்களோட டைம், மணி, எனர்ஜி எல்லாத்தையுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க கைஸ். அதனால நீங்கள் படிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட கோர்ஸ், நீங்கள் எடுத்திருக்க இந்த கோர்ஸில் கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. நீங்கள் கவலைப்பட வேண்டாம், சரிங்களா கைஸ்? கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவீங்க. உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் வந்து கிடைக்க போகுது. இதுதான் இங்கே சொல்கிறாங்க, இன்னொரு சான்ஸ். ஒரு சில ஆப்ஷன்ஸ் கூட இருக்கலாம். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் கூட இருக்கலாம். 2 7 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் விட்டுறாதீங்க. ஓகேவா கைஸ்? ஓகே, நெக்ஸ்ட் உங்களோட மணி, ஃபைனான்சஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். இந்த மந்த் எப்படி இருக்கும்?
ஓகே, இந்த பணம் விஷயத்துல நீங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க, எனக்கு நல்லா புரியுது. சில பேர் வந்து உங்க லைஃப் நல்லா ஜாலியா போயிட்டு இருந்திருக்கு, ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்க இஎம்ஐயோ இல்லை ஏதோ ஒரு பொருளை வந்து நீங்க லோன்ல வாங்குற மாதிரி வந்திருக்கு. புரியுது கைஸ், நம்ம கரெக்டாக கட்டணும். கண்டிப்பா நீங்க கட்டுவீங்க. தயவு செஞ்சு இதை நினைச்சு வந்து நீங்க ரொம்பவும் டிப்ரெஸ் ஆக வேண்டாம். இதனால உங்களோட ஹெல்த் வந்து பாதிப்படையும். இதனாலேயே வந்து உங்களுக்கு வர வேண்டிய பணமும் வராம ஸ்டாப் ஆகும். ஓகேவா கைஸ்? முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்க உங்களால முடியும் அப்படின்ற அந்த தாட்ஸை கொண்டு வாங்க. ஏன்னா அப்பனா மட்டும்தான் உங்களால வந்து அதை எல்லாத்தையுமே சரியா கட்ட முடியும், எல்லாம் நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு வந்து கொண்டு போக முடியும். ஓகேவா கைஸ்? அதே மாதிரி இந்த மந்த் வந்து நீங்க கொஞ்சம் பார்த்து செலவு பண்ற மாதிரி வரும். கொஞ்சம் நீங்க டைட்டா இறுக்கி பிடிக்கணும். இல்லை அப்படின்னா பணம் வந்து கொஞ்சம் செலவாயிடலாம், கொஞ்சம் நீங்க கஷ்டப்படுற மாதிரி வரும். ஓகேவா? ஃபைல் நம்பர் 3. ஓகே, நெக்ஸ்ட் உங்க ரிலேஷன்ஷிப்பை பத்தி பார்த்துடலாம். சாரி கைஸ். கைஸ், யார் எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு குழப்பி விட்டாலும் சரி, நீங்க தான் அந்த பர்சனை வந்து லவ் பண்ணியிருக்கீங்க. சரிங்களா? இது வந்து ரொம்ப டீப்பாக நான் சொல்ல விரும்பல. யார் என்ன சொன்னாலும் சரி, நீங்க ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சுட்டு முடிவு பண்ணுங்க. புரியுதுங்களா? ஏன்னா இது வந்து உங்களை மட்டும் இல்லை, அந்த பர்சனையும் சேர்த்து அஃபெக்ட் பண்ணும். இந்த இடத்துல நீங்களும் உண்மையாக தான் இருக்கீங்க, அந்த பர்சனும் உண்மையாக தான் இருக்காங்க. தேர்ட் பார்ட்டினால உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப்க்கு நீங்க பிரேக் கொடுத்துட வேண்டாம். இப்போதைக்கு ரிலேஷன்ஷிப்ல எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. இந்த பர்சன் தான் மேம் வேணும், என்னால் அவங்களை விட்டுட்டு போக முடியாது, எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. அது பாட்டுக்கு போதா, ஜஸ்ட் நார்மலா விடுங்க. சண்டை போடாதீங்க. ஏன்னா நீங்க சண்டை போடுறதுனாலே உங்க ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. எப்பயும் போல போயிட்டு இருக்க மாதிரி அது பாட்டுக்கு இருக்கட்டும். அதுதான் உங்களுக்கும் நல்லது, உங்க ரிலேஷன்ஷிப்க்கும் ரொம்ப நல்லது. ஓகேவா கைஸ்? ஓகே, ஃபைனலி உங்களோட ஹெல்த்தை பத்தி கேட்டுடலாம். ஃபைல் நம்பர் 3, நீங்கள் யோகா பண்ணால் உங்களோட ஹெல்த் உண்மையிலேயே நல்லா இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. யோகா, எக்ஸசைஸ் இது மாதிரி நீங்கள் பண்ணணும். ஏன்னா இது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களோட சோலுக்கும் கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன்னா நீங்கள் என்ன சொல்கிறது, ஒரு சில விஷயங்களை நினச்சி உங்களை நீங்களே மறந்துட்டுருக்கீங்க, உங்களோட ரொட்டீன் எல்லாத்தையுமே நீங்கள் விட்டுட்ருக்கீங்க. இப்படி நீங்கள் இருக்கக்கூடாது. இதனால எல்லாமே அஃபெக்ட் ஆகும். மேபி நீங்கள் ஒரு ஹீலராக கூட இருக்கலாம். இப்போ நீங்கள் நிறைய விஷயங்கள் நெகட்டிவாக ஹீல் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. அதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸும் எனக்கு வருது. நீங்கள் சொல்லலாம், இல்லை மேம் நான் வந்து நார்மலாக தான் இருக்கேன். எனக்கு வந்து நிறைய பேர் நீங்கள் டேரோ ரீடர்ஸாக கூட இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் வந்து உங்களோட ஹெல்த்தில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது ரொம்ப 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 முக்கியம். ஃபைல் நம்பர் 3. ஏன்னா உங்களோட ஹெல்த் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் போகணும் அப்படின்னா உங்களோட ஹெல்த் நல்லா இருந்தால் தான் உங்களால் ஆக்டிவாக எந்த ஒரு ஒர்க்னாலும் பண்ண முடியும். ஸோ நீங்கள் உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு வாரத்துக்கு நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது நல்லது. சரிங்களா கைஸ்? அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எப்படி சொல்கிறது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எங்கேயாவது வெளியே போயிட்டு வாங்க. இதனால கொஞ்சம் உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கலாம். ஓகேவா? ஃபைல் நம்பர் 3. ஏன்னா உங்களோட எனர்ஜிஸ் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. உங்களால் என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து நார்மலாக இருக்கீங்க, ஓகே எல்லார் மாதிரியும் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. ஆனால் உங்களால் டயர்ட்னஸ் தாங்க முடியல. உங்கள் எனர்ஜிஸ் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. நீங்கள் எல்லாத்தையும் நார்மலாக ஹேண்டில் பண்ணுறீங்க. ஆனால் உங்களோட ஹெல்த்தை உங்களால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஓகே, ஃபைல் நம்பர் 3, என் ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என் ரீடிங் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன்.
அதே மாதிரி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னாலும் சரி, பிரேஸ்லெட்ஸ் வேணும்னாலும் சரி, நீங்கள் என்ன டேரெக்டாக இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போய் பார்த்துக்கலாம். ஓகேவா கைஸ்? ஓகே, பைல் நம்பர் 3 நம்ம நெக்ஸ்ட் ரீடிங் சந்திக்கலாம். See you. Tata, bye bye.